எடுத்தும்மை அழைத்தோம். குருகுலமே வருக, திருப்பலி செலுத்திட வருக என்றழைத்தோம். குருகுலமே வருக, குருகுலமே வருக. மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம். இறை மக்களே வருக, மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம். இறை மக்களே வருக, பலியினில் கலந்திட வருகவென்றழைத்தோம். இறை மக்களே வருக, இறை மக்களே வருக. இதயங்கள் மலரட்டுமே, இங்கே என் இசை முழங்கட்டுமே. நம்மில் இதயம் மலரட்டுமே, அது இடமெல்லாம் பரவட்டுமே. இதயங்கள் மலரட்டுமே, இங்கே என் இசை முழங்கட்டுமே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. இறைவனின் ஆசியையும் அருளையும் பெற வந்துள்ள இறை மக்களாகிய உங்கள் அனைவரையும் மாதா சபை இளைஞர்கள் மற்றும் திருமணமான ஆண்களின் சார்பாக வரவேற்கின்றேன். இன்றைய திருப்பலியானது இயேசுவின் வாழ்க்கையாகிய மறைபரப்பு பணியை பற்றியும் தன்னுடைய சீடர்களின் மறைபரப்பு பணியை பற்றியும் மேலும் நாம் எவ்வாறு அவரை போல நம்முடைய மறைபரப்பு பணியை செய்ய வேண்டும் என்பது பற்றியும் கூறுகின்றது. எனவே நாமும் நம்முடைய வாழ்க்கையில் இறைவனை பற்றி அறிந்து மேலும் அவரை நம்முடைய குடும்பங்களிலும் நண்பர்களிடமும் சொல்லி மறைபரப்பு பணியை செய்ய வரவேண்டி இத்திருப்பலியில் பக்தியுடன் பங்கு கொள்வோம். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பாதுகாவலில் புனித பார்வராளின் 8வது நவநாளை நாம் இன்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த காலை திருப்பலி சிறப்பிக்கக்கூடிய நமது ஊர் மாதா சபை இளமன்கள் இளைஞர்களை இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்து அவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு, வளமான எதிர்காலம், திறமை, ஆற்றல் ஆகியவற்றால் அணி செய்து தொடர்ந்து அவர்கள்
பொதுநல சேவையிலும் தங்களுக்கு தேவையான காரியத்திலும் நல்ல விதமாக ஈடுபட கடவுளின் அருள் கிடைக்கும்படியாகவும், மேலும் இந்த நாளில் சிறப்பிக்கக்கூடிய திருமணமான ஆண்களை விரைவாக ஆசீர்வதித்து அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகம், குடும்பத்திற்காகவும் ஊருக்காகவும் ஊர் முன்னேற்றத்திற்காகவும் உழைக்கக்கூடிய நல்ல ஆற்றலை இறைவன் தொடர்ந்து கொடுத்து வழி நடத்த வேண்டும் என்றும் இந்த திருப்பலி நவநாளானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த திருப்பலியில் குறிப்பாக இந்த தனது பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய மெர்சி ரீனா அவரின் பிறந்தநாள் நன்றியாகும். இறைவன் அவரையும் அவருடைய குடும்பத்தாரையும் வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய அவருடைய கணவரையும் விரைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்த வேண்டும் என்றும் நன்றி பலியாகவும், மேலும் இந்த தனது பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பார்பராள் ஜீவிதா அவருக்கு பிறந்தநாள் நன்றியாகவும் குழந்தை இறைவன் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்த வேண்டும் என்றும் ஜோசப் மிக்கேல் அந்தோணி அவரின் குடும்ப நன்றியாகவும், மேலும் அமுதன் ஜெசி இவரின் குடும்ப நன்றியாகவும் குடும்ப நலனுக்காகவும் நல்லதொரு வேலை கிடைத்ததற்கு இறைவனுக்கு நன்றியாகவும் அவருடைய பிள்ளைகள் ஆண்ட்ரு அனைரா ஆகியோரை இறைவன் நல்ல விதமாக ஆசீர்வதித்து கல்வி, அறிவு, ஞானம் ஆகியவற்றை சிறந்து விளங்கும்படி ஆற்றலால் அணி செய்ய வேண்டும் என்றும், மேலும் அந்தோடைய சௌரிமுத்து அவரின் குடும்பத்திற்கு இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும் இப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இப்புனிதமான திருப்பலியை இறைவனுக்கு உகந்த முறையில் நிறைவேற்ற தடையாக இருக்கக்கூடிய நமது பாவங்களை நினைத்து மனம் வருந்தி ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியலை ஏற்றுக்கொள்கிறேன். என்னுடைய சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையும் தகுதியாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பெரும் பாவமே ஆகிய எப்பொழுதும் மென்மையான மரியாதையும் வானதுதர் புனிதர்களை சகோதர சகோதரிகளை உங்களை நவ்விறைகளாகி ஆண்டவரிடம் இறக்காக வேண்டிக் கொள்ளப்பட்டது. எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இறக்க வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
இறைவா தூய இதயங்களில் நீர் குடிகொள்வதாக உறுதியளித்துள்ளீரே. கண்ணியும் மறை சாட்சியுமான புனித பார்பரம்மாளின் பரிந்துரையால் நாங்களும் உமது அருளால் ஆட்கொள்ளப்பட்டு உமக்கு ஏற்புடைய எல்லிடமாக திகழ தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகமானது திருத்தூதரின் பணியை பற்றி கூறுகின்றது. மேலும் அவர்கள் எவ்வாறு கடவுளுக்காக தங்களின் வாழ்க்கையை தியாகம் செய்ய வேண்டும் என்பதை பற்றி கூறுகின்றது. திருத்தூதர்கள் யாருக்காகவும் வெளிவேலைக்காரர்கள் போன்று செயல்களை செய்யாமல் தங்களின் உள்ளங்களில் இருந்து இறைவனுக்காக பணி செய்ய வேண்டும். எனவே நாமும் இறைவனுக்காக மறைபரப்பு பணியை பக்தியோடும் பொறுப்போடும் செய்வோம் என்ற உறுதிமொழியோடு முதல் வாசகத்திற்கு செவிமடுப்போம். முதல் வாசகம். எங்கள் வாய்மொழி திருமுகம் வழியாக அறிவிக்கப்பட்டவற்றில் நிலையாயிருங்கள். திருத்தூதர் பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 2, வார்த்தைகள் 1 முதல் 3 மற்றும் 14 முதல் 17 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகை பற்றியும் அவரோடு நாம் ஒன்று கூடுவதை பற்றியும் உங்களுக்கு நான் கூற விளைவது, ஆண்டவருடைய நாள் வந்துவிட்டது என இறைவாக்காகவோ அருளுரையாகவோ நாங்கள் எழுதிய திருமுகத்தின் செய்தியாகவோ யாராவது சொன்னால் நீங்கள் உடனே மனங்கலங்கி நிலை குலைய வேண்டாம், திகிலுறவும் வேண்டாம். எவரும் உங்களை இவ்வகையிலும் ஏமாற்ற இடம் கொடாதீர். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மாட்சியை நீங்கள் அடையும் பொருட்டே நாங்கள் அறிவித்த நற்செய்தியின் வழியாக அவர் உங்களை அழைத்தார். ஆகவே அன்பர்களே, எங்கள் வாய்மொழி வழியாகவோ திருமுகம் வழியாகவோ அறிவிக்கப்பட்ட முறைமைகளை பற்றி கொண்டு அவற்றில் நிலையாயிருங்கள். நம் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவும் நம் மீது அன்பு கூர்ந்து தம் அருளால் நிலையான ஆறுதலையும் எதிர்நோக்கையும் அளித்த நம் தந்தையாம் கடவுளும் உங்கள் உள்ளங்களுக்கு ஊக்கமளித்து நல்லதையே சொல்லவும் செய்யவும் உங்களை உறுதிப்படுத்துவார்களாக. ஆண்டவரின் அருள்வாக்கு.
இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 5 இறை சொற்றொடர்கள் 33 முதல் 39. லூக்கா 5:33 முதல் 39. அக்காலத்தில் பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் இயேசுவை நோக்கி, யோவானுடைய சீடர்கள் அடிக்கடி நோன்பு இருந்து மன்றாடி வருகிறார்கள். பரிசேயர்களின் சீடரும் அவ்வாறே செய்கின்றனர். உம்முடைய சீடரோ உண்பதும் குடிப்பதுமாக இருக்கின்றனரே என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் மணவிருந்தினர்களோடு இருக்கும் வரை அவர்களை நோன்பு இருக்க செய்யலாமா? ஆனால் மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும், அப்போது அவர்களும் நோன்பை இருப்பார்கள் என்றார். அவர் அவர்களுக்கு ஒரு உவமையும் கூறினார். எவரும் புதிய ஆடையிலிருந்து ஒரு துண்டை கிழித்து அதை பழைய ஆடையோடு ஒட்டு போடுவதில்லை. அவ்வாறு ஒட்டு போட்டால் புதிய ஆடையும் கிழியும், புதிய துண்டும் பழையதோடு பொருந்தாது. அதுபோல பழைய தோற்பைகளில் எவரும் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை. ஊற்றி வைத்தால் புதிய மது தோற்பைகளை வெடிக்க செய்யும், மதுவும் சிந்தி போகும், தோற்பைகளும் பாழாகும். புதிய மதுவை புதிய தோற்பைகளில் தான் ஊற்றி வைக்க வேண்டும். பழைய திராட்சை மதுவை குடித்தவர் எவரும் புதியதை விரும்ப மாட்டார், ஏனெனில் பழையதே நல்லது என்பது அவர் கருத்து. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பாதுகாவலியின் திருநாளின் 8வது நவநாள் காலை திருப்பலியை நாம் இன்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். ஒருமுறை ஒருவர் மதுபான கடைக்கு சென்று 3 பாட்டில்கள் மதுவை வாங்கி குடித்துக் கொண்டிருந்தானாம். அப்பொழுது அந்த மதுபான கடையில் பணிபுரியக்கூடிய ஊழியர் அவரை பார்த்து, நீ ஒருவன் தானே இருக்கிறாய், ஏன் 3 பாட்டில்களை வாங்கி குடிக்கிறாய்? ஒரு பாட்டில் குடித்தால் போதும் தானே என்று சொன்ன பொழுது அவர் சொன்னாராம், இந்த 3 பாட்டில்களுக்கு பின்னால் ஒரு பெரிய ஒரு உறவு பாலமே இருக்கிறது. அதாவது நானும் என்னுடைய 2 சகோதரர்களும் ஒன்றாக மது அருந்துவோம். ஆனால் வேலை நிமித்தம் 2 சகோதரர்களும் வெவ்வேறு இடங்களுக்கு சென்று விட்டார்கள். எனவே நாங்கள் ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டோம், எப்பொழுது மது அருந்தினாலும் 3 பேரும் சேர்ந்து இருப்பதாகவே நினைத்து கொண்டு 3 பாட்டில்களை வாங்கி வைத்து மது அருந்துவது வழக்கம் என்று சொன்னாராம். சரி, பரவாயில்லை, சகோதரர்கள் இவ்வளவு பாசமாக இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர் விட்டுவிட்டார். சில மாதங்கள் கழித்து அதே நபர் மீண்டும் அதே மதுபான கடைக்கு வந்து 2 மது பாட்டில்களை வாங்கி குடித்துக் கொண்டிருந்தார். அதை பார்த்ததும் அந்த கடையின் ஊழியர் மீண்டுமாக கேட்டார், ஐயா, வழக்கமாக நீங்கள் 3 பாட்டில்களை வாங்கி குடிப்பீர்கள், 2 பாட்டில்கள் தான் வைத்திருக்கிறீர்கள், உங்களுடைய ஒரு சகோதரர் இறந்து விட்டாரா என்று கேட்ட பொழுது அவர் சொன்னாராம், இல்லை, இறக்கவில்லை, இது தபசு காலம், எனவே நான் குடியை நிறுத்திவிட்டேன், என்னுடைய 2 சகோதரர்களும் குடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னாராம். கிறிஸ்து பிரியமானவர்களே, புரிஞ்சதா? இது பார்ப்பதற்கு எவ்வளவு வேடிக்கையாக இருக்கிறதோ, கேட்பதற்கு எவ்வளவு வேடிக்கையாக இருக்கிறதோ, அதுபோலத்தான் இந்த திருச்சபையின் சட்டங்கள். பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம், இந்த யூதர்களும் பரிசேயர்களும் இந்த சட்டத்தை இப்படிதான் புரிந்து வைத்திருந்தார்கள். எப்படி? 2 நாள் குடியை நிறுத்திவிட்டேன், ஆனால் அந்த 2 பேர் குடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி தான் குடியை விடுவது போல விட்டுவிட்டு 2 பாட்டிலை விழுங்கிக் கொண்டிருப்பது போல இந்த பரிசேயர்கள் பல நேரங்களில் இப்படிப்பட்ட காரியத்தை தான் செய்து கொண்டிருந்தார்கள். எனவேதான் இயேசு கிறிஸ்து புதிய பார்வையை கொடுக்கிறார். அழகாக சொல்லுகிறார், நோன்பு இருக்க வேண்டாம் என்பது இயேசுவின் கொள்கை அல்ல. ஆனால் அந்த நோன்பு இருக்கும் காரியத்தை சொல்லும் பொழுது சொல்லுகிறார், மணமகன் மணமக்களோடு இருக்கும் பொழுது விருந்து கொண்டு நோன்பு இருக்க தேவையில்லை என்பதை சொல்கிறார். மணமகனாகி தன்னை பாவிக்கின்றார். ஆக இங்கே
நோன்பு என்பது மிகவும் தேவையான ஒன்றுதான். ஆனால் காலம் சூழல் கருதி ஒருவன் நோன்பு இருக்க வேண்டும் என்பதை இயேசு கிறிஸ்து வலியுறுத்துகின்றார். அதாவது எங்கே இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னம் இருக்கிறதோ, எங்கே இயேசு கிறிஸ்து இருக்கிறாரோ, எங்கே கடவுளின் பிரசன்னம் இருக்கிறதோ அங்கே நோன்பு இருத்தல் தேவையில்லை. அது மகிழ்ச்சியின் காலம். எனவேதான் புனித பவுலடியார் சொல்வார், நீங்கள் என்ன நேர்ந்தாலும் இடைவிடாது மகிழ்ச்சியாக இருங்கள், ஜெபியுங்கள், நம்புங்கள், மகிழ்ச்சியாக இருங்கள் என்று சொல்வார். எனவே ஒரு மனிதனின் கிறிஸ்தவனின் வாழ்வு என்பது மகிழ்ச்சியின் வாழ்வாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். நான் உங்களோடு இருக்கும் பொழுது நீங்கள் மகிழ்ச்சியாகத்தான் இருக்க வேண்டும் என்று சொல்வார். ஒரு மனிதன் எதற்காக நோன்பு இருக்கிறான்? நோன்பு இருப்பதனால் என்ன பயன்? நோன்பு இருக்கும் பொழுது அழகாக சொல்லுகிறார்கள், நோன்பு இருக்கும் பொழுது ஒரு மனிதனுடைய உடலானது உருகுகிறது. நோன்பு இருக்கும் பொழுது அதனுடைய தசைகள் சுருங்குகிறது. நோன்பு இருக்கும் போது உடலில் இருக்க கொழுப்புகள் எல்லாம் குறைகிறது. இவையெல்லாம் ஒரு வகையான எரிபொருளாக, காணிக்கையாக கடவுளுக்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறது. எனவே அந்த நோக்கத்தில் ஒருவன் நோன்பு இருக்கும் பொழுது நிச்சயமாக கடவுள் நிச்சயமாக அதற்கான பலனை கொடுப்பார் என்பதில் மாற்று கருத்து அல்ல. ஆனால் இந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் எப்படி நோன்பிருந்தார் என்றால், வாரத்தில் 2 நாள், திங்கள் கிழமையும் வியாழக்கிழமையும் நோன்பிருந்தார்கள். அதுவும் காலையில் சூரியன் உதிப்பதற்கு முன்பாகவும் மாலையில் சூரியன் மறைந்த உடனே அவர்கள் நோன்பை முடித்துக் கொள்வார்கள். அதற்கு முன்னாலும் அதற்கு பின்னாலும் என்ன வேண்டுமானாலும் சாப்பிட்டுக் கொள்ளலாம். இது உரிய நோன்பு அல்ல. இதுதான் இயேசு கிறிஸ்து நோன்பை பற்றி புதிய பார்வையை கொடுக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நோன்புகளும் சட்டங்களும் மக்களை பக்குவப்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்டன. ஆனால் காலப்போக்கில் இந்த பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் இந்த சட்டங்களை தங்களுக்கு ஏற்றவாறு அவர்கள் பிரித்து அவர்கள் சொன்ன பொழுது இயேசு கிறிஸ்து புதிய சித்தாந்தத்தை, சட்டத்தின் நோக்கம் நிறைவேறவில்லை, கடவுள் நன்மைக்காக கொடுத்தார், அதை அந்த வழிவந்தவர்கள் சரியாக காத்துக் கொள்ளவில்லை என்ற பொழுது இயேசு கிறிஸ்துவை பல நேரங்களில் ஓய்வு நாள் சட்டம், தூய்மை சட்டம் ஆகியவற்றை அவர் மீறுவதை பார்க்கிறோம். மீறி அதை சொல்லுகிறார், நீங்கள் புதிய தோற்பைகளில் புதிய மதுவைத்தான் ஊற்ற வேண்டும், மாறாக பழைய தோற்பைகளாக இருக்கக்கூடிய இந்த பழைய சட்டங்களை புதிய தோற்பைகளாக, புதிய மதுவாக இருக்கக்கூடிய என்னுடைய சித்தாந்தங்கள், நான் போதிக்கக்கூடிய இந்த போதனைகளை பழைய மதுவை வைக்கக்கூடிய பழைய தோற்பைகளில் ஊற்றினால் அது வெடித்து விடும் என்று சொல்கிறார். எனவே பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல் வேறு, பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சட்டங்களின் பார்வை வேறு. அதை தவறாக புரிந்து கொண்டு இயேசுவின் காலத்தில் சட்டங்களை எல்லாம் மிக எளிமையாக்கி அன்பை மையமாக வைத்து இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, எனவே அவர் சொல்லுகிறார், பழையதை குடித்தவர்கள் பழையதை நல்லது என்று சொல்வார்கள். என்றால் பழைய ஏற்பாடு சட்டங்களை பயன்படுத்தினால்தான் மக்களை ஏய்த்து பிழைக்க முடியும், அதிகமான வரிகளை பெரிய முடியும், எருசலேம் தேவாலயத்தில் கொள்ளையடிக்க முடியும் என்பதெல்லாம் அவர்கள் தங்களுக்கு சாதகமாக வைத்துக் கொண்டு பழைய மதுவை போல பழைய சட்டங்களை வைத்திருந்தார்கள். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பழையதை பருகி எவரும் பழையதே நல்லது என்று சொல்லுவார். ஆனால் புதியதாக நான் தரக்கூடிய அன்பின் சட்டத்தை ருசிப்பவர்கள் இதை விரும்புவார்கள். எனவே அந்த சட்டத்தை நான் உங்களுக்கு தருகிறேன், நீங்கள் அன்பு செய்யுங்கள், ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள் என்று சொல்லக்கூடிய சட்டங்களை தான் இயேசு கிறிஸ்துவின் போதனையின் தாரக மந்திரமாக கொண்டிருந்தார். எனவே கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்விலும் சட்டங்கள், பாரம்பரியங்கள் ஏதோ இந்த அண்ணன் இருவரும் குடிக்காக போராடியது போல இல்லாமல் உண்மையிலே அன்பிற்காக இருக்கிறதா? வெறுமனே பாரம்பரியத்தை கட்டி காப்பதாக, தன்மானத்தை கட்டி காப்பதாக, குடும்ப மானத்தை கட்டி காப்பதாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே நாம் செயல்படாமல் உண்மையிலே அதை அன்பை பிரதிபலிப்பதாக, கிறிஸ்துவின் விழுமியத்தை பிரதிபலிப்பதாக, விவிலிய சிந்தனைகளை பிரதிபலிப்பதாக இருக்குமாயின் அந்த சட்டங்கள் போற்றப்பட வேண்டும், அந்த சட்டங்கள் கடைபிடிக்க வேண்டும், அந்த சட்டங்களை புதிய தோற்பைகளில் ஊற்றப்படுவது போல ஊற்றப்பட வேண்டும் என்பதை நாம் உள்ளத்தில் ஏற்று புதிய சட்டங்கள், கிறிஸ்துவின் நெறிமுறைகளுக்கு ஏற்ற சட்டங்களை நம்முடைய வாழ்வில் கடைபிடிக்க தேவையான அருளையும் ஆற்றலையும் ஞானத்தையும் இறைவன் தர வேண்டும் என்று இத்திருப்பலிகளை தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென். அனைவரும் எழுந்து நம்முடைய தேவைகளை மன்றாட்டுகளை ஆண்டவரிடத்தில் எடுத்துச் சொல்லுவோம். வழிநடத்தும் இறைவா, திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் மற்றும் மறைப்பணியாளர்களை நீர் நிறைவாய் ஆசீர்வதித்து அருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் இறைவா, உலகத்தை வாட்டும் கொள்ளை நோய்களில் இருந்து மக்களை நீர் நிறைவாய் பாதுகாத்தருள
வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆற்றலின் ஊற்றே நிறைவா, எம் ஊர் மக்களுக்கு நல்ல தொழில் வளத்தையும் ஆற்றலையும் தந்து நீர் நிறைவாய் ஆசீர்வதித்திருக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, எம்மூர் மாணவர்களுக்கு கல்வியில் கிடைக்க நல்ல ஞானத்தையும் அறிவையும் தந்து அவர்களை ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணையின் கடலே இறைவா, எம் ஊர் செழிக்க நல்ல மழையை கருணையாக பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சரிபெறும் அமைதியாக மன்றாடுவோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுகளை பரிவிறக்கத்துடன் ஏற்றுக்கொண்டு நாங்கள் இறைஞ்சி கேட்பவற்றை கனிவுடன் தந்தரள வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் எங்களுடையதுமான இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவரே, கண்ணியும் மறைசாட்சியுமான புனித பார்வரம்மாளின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் தாழ்மையுடன் உமக்கு அளிக்கும் இக்காணிக்கையை ஏற்றருளும். மாசற்ற இப்பலி வழியாகவும் திருமகன் இறை பற்றினாலும் தூய அன்பினாலும் நாங்கள் என்றும் பற்றி எறிவோமாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். ஏனெனில் உம் புனிதர்கள் பெருமை அடைவதால் நீர் மாட்சி பெறுகின்றீர்.
அவர்களுடைய பாடுகளை சார்ந்தவை அனைத்தும் உம்முடைய ஆற்றலின் வியத்தகு செயல்களே. நீரே எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக அவர்களுக்கு இத்தகைய நம்பிக்கை ஆர்வத்தை கனிவுடன் கொடுக்கின்றீர். நிலைத்திருக்கும் உறுதிப்பாட்டை ஊட்டுகின்றீர். கடும் துயரிலும் வெற்றியை அளிக்கின்றீர். ஆகவே விண்ணகத்திலும் அண்டகத்திலும் உள்ள அனைத்தும் உம்மை தொழுது வணங்கி புதியதொரு பண்பாடுகின்றன. வானதுதர்களின் அணிகள் அனைத்தோடும் நாங்கள் சேர்ந்து முடிவின்றி பறைசாற்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீபன், எல்லா திருநிலையினர், குறிப்பாக எங்களுடைய பாதுகாவலியும் உங்களுடைய செல்ல மகளுமான புனித பார்பராளின் திருநாளில் 8வது நவநாளை சிறப்பிக்கக்கூடிய
மாதா சபை இளம்பெண்கள், எமது ஊர் இளைஞர்கள் மற்றும் திருமணமான ஆண்கள் ஆகிய அனைவரோடும் இன்று பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய எமது பிள்ளைகள் மெர்சி, ரீனா, மேலும் லைட்னிங், பார்பராள், ஜீவிதா, சுமதி, ரெபின் ஆகிய அனைவரோடும், மேலும் இந்த திருப்பலி நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கக்கூடிய அமுதன், ஜெஸ்ஸி, அவருடைய குழந்தைகள் ஆண்ட்ரூ, அனீரா, மேலும் அந்தோணி சபரிமுத்து, மேலும் ஜோசப், மிக்கேல், அந்தோணி ஆகிய அனைவரோடும் உமது திருச்சபையாகி நாங்கள் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கக்கூடிய இந்த பலியை நீர் ஏற்று நாங்கள் வேண்டுகின்ற விரும்புகின்ற மன்றாட்டுகளுக்கு தயவாய் செவிசாய்க்கு உமை மன்றாடுகின்றோம். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்களுடைய பங்கின் பாதுகாவலி புனித பார்பராள், புனித மிக்கேல் அதிதூதர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று ஓம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து வேண்டுவோம். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக.
ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரை இல்லத்தில் எடுத்தவரிடம் கூறியிருக்கிறார். ஆனால் ஒரு வார்த்தையுடன் சொல்லியிருக்க நான் வாங்கலமடைகிறேன்.
கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பாதுகாவலி புனித பார்வராளின் 8வது திருநாள் காலை திருப்பலியை சிறப்பித்த மாதா சபை இளம்பெண்கள், நமது இளைஞர்கள் மற்றும் திருமணமான ஆண்களுக்கு நமது நன்றிகளை தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளோம். காரணம், அவர்களும் அருமையான முறையில் ஆலயத்தின் உள் அலங்காரம் செய்து பலூன்களால் அலங்கரித்திருக்கிறார்கள். பலூன்கள் என்றாலே அங்கே இளைஞர்கள் கண்டிப்பாக இருந்திருக்க வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம். அதில் விசாரித்தேன். நேற்று இரவு அவர்கள் ஜோடித்திருக்கிறார்கள். எனவே வண்ணமயமான பலூன்களால் ஆலயத்தின் உள்பகுதியை அலங்கரித்த இளைஞர்கள் விளக்குகள் மற்றும் கோலங்களை போட்டு அழகேற்றிய இளம்பெண்கள், அவர்களுக்கு உறுதுணையாக பக்கபலமாக இருந்த திருமணமான ஆண்கள் ஆகியோருக்கு நம் அனைவர் சார்பாக நன்றிகளை, பாராட்டுகளை கடவுளை எடுத்து தெரிவித்துக் கொள்வோம். நாளை காலை 9ஆம் திருவிழா 5:30 ஜெபமாலையும் 6 மணிக்கு திருப்பலியும் நடைபெறும். நாளை சிறப்பிக்க வேண்டியவர்கள் திருக்குடும்ப சபையினர் மற்றும் அனைத்து ஆசிரியர்கள், மேலும் வெளியூர் வாழ் பாவை மக்கள். இந்த 3 பேரும் சேர்ந்து நாளை நவநாளை சிறப்பிப்பார்கள். இன்று மாலை சரியாக 6:30 மணிக்கு ஜெபமாலையும் அதனைத் தொடர்ந்து பிரார்த்தனையும் அதன் பின்பு நற்கருணை பவனியும் நடைபெறும். எப்படி என்றால், வழக்கம் போல நற்கருணை இங்கிருந்து எழுந்தேற்றம் செய்யப்பட்டு அங்கு வைக்கப்படும். வைத்த பின்பு நற்கருணை பாடல் ஒரு ஸ்டான்ஸா பாடப்படும். அதன் பின்பு பவனி நடைபெறும். அந்த பவனி நடைபெறுகின்ற அந்த இதை பற்றி நான் உங்களுக்கு நாளை இங்கு மாலையில் உங்களுக்கு சொல்லுவேன். மக்கள் அணியமாக இருக்கும்படியும், வழக்கமாக பாரம்பரியமாக வரக்கூடிய இந்த கோயிலை சுற்றி வரக்கூடிய அந்த தெருக்களை சார்ந்தவர்கள் தங்களுடைய இல்லங்களை சுத்தமாக வைத்து தண்ணீர் தெளித்து வைத்திருக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நள்ளிரவில் குரல் ஒன்று ஒலித்தது. இதோ மணமகன் வருகிறார், அவரை எதிர்கொள்ள செல்லுங்கள். மன்றாடுவோமாக. ஆண்டவரை விண்ணக உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உமது கனிவை கெஞ்சி வேண்டுகின்றோம். கண்ணியும் மறை சாட்சியுமான புனித பர்வரமாளின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வரும் நாங்கள் பாவ மன்னிப்பையும் உடலின் நல்வாழ்வையும் அருளையும் ஆன்மாக்களுக்கான நிலைமாட்சியையும் பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.